சுதர்ஷன விஷ்ணு டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஒவ்வொரு வருடமும் மார்கழி மாதத்துல வரக்கூடிய முதல் புதன்கிழமை அன்னைக்கு குருவாயூர்ல இருக்கிற குருவாயூரப்பன் கோவில்ல கொண்டாடப்படுற குசேலர் தினத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிருஷ்ணரும் குசேலரும் சின்ன வயசுல நெருக்கமான நண்பர்களா இருந்தாங்க. கிருஷ்ணர் கோகுலத்தை விட்டு பிரிந்து வந்து துவாரகாபுரி மன்னராயிட்டாரு. குசேலர் பரம ஏழையா தன்னுடைய ஊர்லயே வாழ்ந்துட்டு வந்தாரு. குசேலம் அப்படின்னா கிழிந்து நைந்து போன துணிய குறிக்குது. ஏழ்மையின் காரணமா அத்தகைய ஆடைய அணிஞ்சிருந்ததுனால சுதாமா அப்படின்ற அவருடைய இயற்பெயர் மறைஞ்சி குசேலர் அப்படின்ற பெயராலேயே அழைக்கப்பட்டாரு. குசேலருடைய மனைவி பெயர் சுசீலை. இவங்க 2 பேத்துக்கும் திருமணமாகி 27 குழந்தைகள் பிறந்ததால சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. ஒரு நாள் அவங்க குடியிருக்கிற கிராமத்துல எல்லாரும் கிருஷ்ணருடைய வள்ளல் தன்மையை பத்தி புகழ்ந்து பேசுறாங்க. தன்னை நாடி வர எல்லாருக்கும் பொன்னையும் பொருளையும் வாரி வாரி கிருஷ்ணர் கொடுக்கறதா சொல்லி பேசிக்கிறாங்க. ஊர் மக்கள் பேசுறத கேட்டுட்டு சுசீலை அவர் கணவர்கிட்ட போயிட்டு, நம்ம குடும்பத்திலயும் வறுமை தாண்டவம் ஆடுது, நீங்களும் துவாரகாபுரி போய் உங்க நண்பர் கிருஷ்ணரை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல தயக்கம் காட்டின குசேலர் பிறகு குழந்தைகளுக்காக ஒத்துக்கிறாரு. வெறும் கையோட எப்படி போய் கிருஷ்ணரை பாக்குறது அப்படின்னு சொல்லி யோசிச்சு சில வீடுகள்ல போய் அவளை யாசகமா எடுத்துக்கிட்டு அதை ஒரு கந்தல் துணியில முடிஞ்சு துவாரகைக்கு புறப்படுறாரு குசேலர். குசேலர் வந்திருக்கிற தகவல் தெரிஞ்சதுமே கிருஷ்ணர் வாசலுக்கே ஓடி வந்து வரவேற்கிறாரு. குசேலரை உள்ள அழைச்சிட்டு போய் தன்னுடைய சிம்மாசனத்துல உட்கார வச்சு பல சுவையான உணவுகளை கொடுத்து விருந்து உபசாரங்கள் செஞ்சு ரொம்ப விமரிசையா குசேலரை கவனிக்கிறாரு கிருஷ்ணர். குசேலருக்கு இது ரொம்பவே கூச்சமா இருந்ததுன்னே சொல்லலாம். இவ்வளவு செல்வ செழிப்பு மிகுந்த கிருஷ்ணருக்கு நம்ம கிட்ட இருக்கிற அவளை எப்படி கொடுக்கறது அப்படின்னு ரொம்பவே தயங்கினாரு. இத கவனிச்ச கிருஷ்ணர் குசேலர் மறைச்சு வச்சிருந்த அவல் பொட்டலத்தை பிடுங்கி, ஆஹா எனக்கு பிடிச்ச அவல் கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆனந்தமா அந்த அவலை சாப்பிடுறாரு. கிருஷ்ணர் தன்னுடைய வாயில ஒரு பிடி அவல் போட்டதுமே அக்ஷயம் அப்படின்னு உச்சரிக்கிறாரு. உடனே அடுத்த வினாடியே கிராமத்துல இருக்கிற குசேலர் வீட்டுல வசதிகள் பெருகிடுச்சு. குசேலருடைய குழந்தைகளுக்கு நல்ல உணவு, உடை, ஆபரணங்கள் எல்லாமே கிடைச்சிடுச்சு. கிருஷ்ணருடைய ஆசையால குசேலருடைய குடிசை வீடு மாளிகையாவே மாறிடுச்சு. இந்த குசேலருடைய கதைய ஸ்ரீமத் பாகவதம் 10வது ஸ்காந்தம் விரிவா சொல்லியிருக்குது. இந்த வருடம் 20 டிசம்பர் 2023 அன்னைக்கு வரக்கூடிய மார்கழி மாதத்தினுடைய முதல் புதன்கிழமை தான் குசேலர் தினம் கொண்டாடப்படுது. அதிகாலை 4:30 மணிக்கு தான் குசேலர் கண்ணனை சந்திச்ச நேரம். அதனால 20 டிசம்பர் 2023 அன்னைக்கு அதிகாலை 4:30 மணிக்கு ஒரு சீப்பு வாழைப்பழம், நவநீதம், பசும்பால், அவல், வாசனை புஷ்பம், வெற்றிலை பாக்கு இது எல்லாத்தையும் வீட்டினுடைய வாசப்படி முன்னாடி வச்சு 2 புறமும் சிறிய அகல்ல நெய் விளக்கு ஏத்தி கிருஷ்ணாஷ்டகம் சொல்ல தெரிஞ்சவங்க சொல்லலாம், இல்லைன்னா கிருஷ்ணாஷ்டகத்தை கேட்டு அந்த கிருஷ்ணனை வணங்குறவங்களுக்கு வீட்டுல செல்வம், உணவு பொருட்களுக்கு எந்த காலத்திலயும் பஞ்சம் ஏற்படாது அப்படின்றது கிருஷ்ணனுடைய கூற்று. கிருஷ்ணருடைய தரிசனத்தால குசேலருக்கு கிடைச்ச ஐஸ்வர்யம், செல்வ செழிப்பு எல்லாமே நமக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுனால பக்தர்கள் எல்லாரும் இலையில அவல், அச்சு வெள்ளை கட்டி இது எல்லாத்தையும் கொண்டு வந்து குருவாயூரப்பனை வணங்குறது வழக்கம். மக்கள் எல்லாரும் கிருஷ்ணர் தனக்கு அருள் புரிந்து அவங்க வீட்டுக்கு சுபிக்ஷத்தை கொண்டு வந்து சேர்ப்பாரு அப்படின்ற நம்பிக்கையில படி கணக்குல கிருஷ்ணருக்கு அவளை காணிக்கையா செலுத்துறாங்க. அன்றைய தினம் ஸ்ரீ குருவாயூரப்பனுக்கு அவளும் அவள் பாயாசமும் நெய்வேத்தியமா செய்யப்படுது. இன்னைக்கும் குருவாயூர்ல மார்கழி மாதம் புதன்கிழமைய குசேலர் தினமா கொண்டாடப்படுது. குருவாயூர்ல மட்டும் இல்ல, சென்னை நங்கநல்லூர்ல இருக்கிற ஸ்ரீ உத்தர குருவாயூரப்பன் திருக்கோவில்லையும் மார்கழி முதல் புதன்கிழமை குசேலர் தினமா கொண்டாடப்படுது.
கோவிலுக்கு போய் வழிபட முடியாதவங்க 20 டிசம்பர் 2023 அன்னைக்கு வரக்கூடிய மார்கழி மாதத்துடைய முதல் புதன்கிழமைய தவற விடாம வீட்டிலேயே குருவாயூரப்பன் படமோ இல்ல கிருஷ்ணர் படமோ வச்சு பூஜை பண்ணி வெல்லம் கலந்த அவலை நெய்வேத்தியமா படைச்சி கிருஷ்ணரை வழிபட்டு ஐஸ்வர்யத்தை பெருக்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு தகவலோடு நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.